இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க. இலக்கியாவும் ஜானகியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஆயம்மா வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு சேர்மேனை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு, மேடம், நான் முன்ன ரிசைன் பண்ணிட்டு போனது தப்பு தான், மறுபடியும் நான் இதே வேலைக்கு வரலான்னு இருக்கேன், எப்படியாவது என்ன இந்த வேலையில் சேர்த்துக்கோங்க, இதுக்கு முன்னே நான் பேசிட்டு போனதை எதுவும் பெருசாக மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம இலக்கியா அந்த வேலையை கேட்குறாங்க. ஆமாங்க, என்னுடைய மருமகளும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கா, ஏதோ ஒரு கோவத்தில் இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் என் மருமகளுக்கு இந்த வேலையை கொடுங்க, இல்லைன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் பார்த்திங்கன்னா சேர்மேன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தாங்க ஒரு விஷயமே தெரிய வருது. என்னம்மா இப்படி சொல்கிறியே, கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா, இப்போ தான் இன்னொரு ஆளுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன், இப்படி பாதியில் சொல்கிறியே, நான் என்ன தான் பண்ணட்டும், எதுவும் வேலை இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மேன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுதுங்க நம்ம ரேவதி அத்தைக்கும் இலக்கியாவுக்கும். என்னங்க மேடம் சொல்கிறீங்க, இந்த ஒரு வேலையை நம்பி தான் இப்போ நான் ஒரு பிளானே பண்ணியிருக்கேன், இந்த வேலையும் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், மொத்தம் வீட்டு வாடகை அது இதுன்னு மொத்த செலவுமே இந்த வேலையில் வர சம்பளத்தை வச்சு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கருணை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அத்தை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. வேணும்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஆயம்மாக்கிட்டே நீங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், அவங்க சம்மதிச்சாங்கன்னா அந்த வேலைக்கு நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் இலக்கியாவும் போகிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி அத்தை இலக்கியாவை பார்க்குறதுக்காக நேராக ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. இலக்கியா, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இங்கெல்லாம் நீ வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கூப்பிட்றாங்க. இல்லத்தை, நீங்கள் என்ன சொன்னாலுமே சரி, நான் கௌதமுடைய பேச்சை மீறி எதையுமே செய்ய மாட்டேன், இந்த விஷயம் தெரிஞ்சாக்க கௌதம் ரொம்ப வருத்தப்படுவார், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தாங்க நடக்க போகுது அப்படின்றத